உங்கள் சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சியில் குழந்தை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு மாபெரும் வரப்பிரசாதமாக இதுல இருந்து யாருமே வீட்டுக்கு ஒரு பட்டை கூட எடுத்துட்டு போக முடியாது. இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பட்டையை எடுத்துட்டு வெளியூருக்கு போனவங்க கூட சில பேர் கண் பார்வையை அற்று திரும்ப வந்து இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு விபூதி வாங்கி பூசி போய் கண் பார்வையெல்லாம் வந்திருக்கு. சாமிகிட்ட சைனம் கேட்டு தான் செய்வோம். அதிகாலையில் வந்து இல்லாட்டி பொழுது மசங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து சாமிகிட்ட சைனம் கேட்டு தான் அந்த உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்வோம். நாங்கள் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கலாம் ஒரு 3 வாரம் மருந்து சாப்பிட்டா போதும். அந்த அம்மாவுக்கு அடுத்த 1 வருஷத்துலேயே குழந்தை உண்டாகும். அதுதான் இது இந்த கோயிலோட பெருமையை. குழந்தை இல்லாமல் மருந்து குடிக்க வரவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் சாப்பிடாம வெறும் வயிற்றுல அதிகாலையில் வந்தால் மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மருந்து சாப்பிட்ற 3 வாரமும் சுத்தமாக தான் இருக்கணும். எந்த ஒரு அந்நிய வீட்டில் அந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போனால் கூட தண்ணி வண்ணி குடிக்கக்கூடாது. ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பாயில் படுக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஆச்சாரமான ஒரு இதில் அந்த 3 வாரம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்குது. குழந்தை வரமளிக்கும் அதிசய காளியம்மன் மரத்தை பற்றி நாளை வருகின்றது. காணத் தவறாதீர்கள். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.